வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தேசிய விருது வென்ற இயக்குனர் ராஜமுருகனின் மனைவி, அவர் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் தனது குடும்பத்திற்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதாக பரபரப்பான புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புகாரின் பகீர் பின்னணி என்ன? பத்திரிகையாளராக இருந்து தமிழ் சினிமாவில் இயக்குனராக உயர்ந்தவர் ராஜமுருகன். வார இதழில் வெளிவந்த இவரது வட்டியும் முதலும் தொகுப்பு இவருக்கு சிறந்த எழுத்தாளர் என்ற பெயரை பெற்று தந்தது. அதன் பின்னர் குக்கு, ஜோக்கர், ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு படங்களை இயக்கி பெரும் ரசிகர் கூட்டத்தை பெற்றார். ஜோக்கர் படத்திற்காக இயக்குனர் ராஜமுருகன் தேசிய விருதும் பெற்றுள்ளார். ராஜமுருகன் பிரபல டிவி தொகுப்பாளினி ஹேமா சின்ஹா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். சென்னை ஐயப்பன்தாங்கல் பகுதியில் அமைந்துள்ள கேட்டட் கம்யூனிட்டி வகையான அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கி வசித்து வருகின்றனர். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 2163 வீடுகள் உள்ளன. பிரபல நடிகர்கள், நடிகைகள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகின்றனர். இந்த குடியிருப்பு பகுதியில் சில பாலியல் ரீதியான குற்றச்சம்பவங்கள் நடைபெறுவது தொடர்பாக ராஜமுருகனின் மனைவி ஹேமா அடுக்குமாடி குடியிருப்பு சங்க நிர்வாகிகளிடம் முறையிட்டுள்ளார். ஆனால் குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் ஹேமாவின் குற்றச்சாட்டை கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்து வந்ததால் ஹேமாவுக்கு எதிராக குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் திரும்பியதாக தெரிகிறது. புகார் அளித்து வந்த ஹேமாவுக்கு மன உளைச்சலை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த குடியிருப்பில் கடந்த ஆண்டுதான் புதிதாக சங்க நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். சங்க தலைவராக மரியா சங்கர், செயலாளராக கௌரி சங்கர் மற்றும் பல அலுவலக நிர்வாகிகள் பொறுப்பில் உள்ளனர். பிரபலங்கள் பலர் இந்த குடியிருப்பில் வசித்து வருவதால் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து அதற்கு தேவையான கட்டணங்களையும் வசூல் செய்து பராமரித்து வருகின்றனர். இவர்கள் குடியிருப்பு வாசிகளிடம் 3 மாதத்திற்கு ஒரு முறை பராமரிப்பு தொகை வசூலித்து வந்துள்ளனர். ஆனால் முன்கூட்டியே பராமரிப்பு முன்தொகை கொடுக்க வேண்டும் என பணத்தை முறைகேடாக வசூல் செய்வதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இயக்குனர் ராஜமுருகனின் மனைவியான ஹேமா பராமரிப்பு தொகையை முன்கூட்டியே அளிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். இதனால் சங்க நிர்வாகிகள் ஹேமா குடும்பத்தினருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. 3 மாதத்திற்கு ஒரு முறை சுமார் 22,000 ரூபாய் பராமரிப்பு தொகை கொடுக்கப்பட்டும் தன்னுடைய வீட்டிற்கு மட்டும் 20 நாட்களுக்கு மேலாக குப்பைகளை அள்ளாமல் இருப்பது, மின்சார பிரச்சனை ஏற்பட்டால் சரி செய்யாமல் தவிர்ப்பது, அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் இருக்கும் நீச்சல் குளம் உள்ளிட்ட வசதிகளை தனது குழந்தைகளை பயன்படுத்த விடாமல் தடுப்பது, ஒவ்வொரு முறையும் வீட்டை விட்டு வெளியே சென்று வரும்போது மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்வது என தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததாக ஹேமா புகார் தெரிவித்துள்ளார். கடந்த 9 மாதங்களாக இதுபோன்ற மன உளைச்சலை, தொந்தரவுகளை சமாளித்து வந்ததாகவும், இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளித்தாலும் பிரபலங்கள் குடியிருக்கும் குடியிருப்பு என சுட்டிக்காட்டி போலீசாரை நடவடிக்கை எடுக்க விடாமல் நிர்வாகிகள் தடுப்பதாகவும் இயக்குனர் மனைவி ஹேமா குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக இந்த அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர் சங்கத்திற்கு நிதியாக 13 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் இருப்பதாகவும், அதையும் தாண்டி விதிகளை மீறி பராமரிப்பு தொகைகளை முன் தேதியிட்டு வசூலிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சங்க நிர்வாகிகளுடன் சேர்ந்து ஒட்டுமொத்த அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளையும் கட்டுப்பாட்டில் வைத்து அராஜகத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் ஆவடி காவல் ஆணையருக்கு அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் SRMC போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குடியிருப்பு சங்க தலைவர் மரியா சங்கர், செயலாளர் கௌரி சங்கர் மற்றும் அலுவலக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவு உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குடியிருப்பில் சட்டவிரோத செயல்கள் நடப்பதாக ஹேமா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளனர்.